இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு லேடி தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு குகை மாதிரி இருக்கு, அந்த குகைக்குள்ள ஒரு குளம் மாதிரியும் இருக்கு. அந்த குளத்துக்கு பக்கத்துல போயிட்டு குழந்தைய படுக்க வச்சுட்டு அந்த குழந்தைய நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய அப்படியே தடவி கொடுக்குறாங்க, என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. இப்போ திடீர்னு என்ன பண்றா அப்படின்னா, அங்கிருந்து ஒரு ஒளியும் சுத்திகளும் எடுத்து அந்த குழந்தைக்கு மேல வச்சு ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான். இப்போ இந்த லேடியுடைய கை முழுக்க ரத்த கலரியா இருக்கு. இந்த ரத்தத்தை கொண்டு போயிட்டு அங்க குளம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த குளத்துக்குள்ள நினைக்க இந்த டைம்ல என்னமோ நடக்குது, அங்க யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இந்த லேடி குளத்துக்குள்ளேயே இருக்காங்க. இவங்களை சுத்தி நிறைய பேர் வியர்டா மாஸ்க் போட்டுக்கிட்டு ஏதோ சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்க. அந்த டைம்ல இன்னொரு லேடி, அவங்க தான் இந்த கல்ட்டு கூட்டத்துக்கு தலைவி போல, அவங்களும் மாஸ்க் மாதிரி என்னமோ போட்டிருக்காங்க. மாஸ்க் போட்டுட்டு கிட்ட ஒரு மாதிரி மந்திரம்லாம் சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு கிட்ட வந்து இந்த லேடியுடைய நெத்திக்கு மேல ஏதோ குண்டூசி மாதிரி இருக்கு, அந்த குண்டூசியை வச்சு குத்த இங்க தான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன சிபியூலம் 7 ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தோனேஷிய பேய் படம் கொண்டு வந்திருக்கேன். என்ன இந்த படம் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்றச்சு. உங்களுக்கே நல்லாவே தெரியும், எனக்கு மத்த ஜானர் படங்களை விட இந்த ஹாரர் படம் பேய் படம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பேய் படம் போடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பயங்கர மொக்கையா பேய் படம் எடுக்கிறாங்க. ஆனா இந்த படத்தை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த படத்துல என்னையே நிறைய வாட்டி மிரள விட்டாங்க, அந்த அளவுக்கு அட்டகாசமா இருந்துச்சு. பேய் படம்னா இந்த மாதிரி இருக்கணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்னையே ஃபீல் பண்ண வச்ச படம். பொறுமையா உட்கார்ந்து முழுசா பாருங்க, கண்டிப்பா இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 799க்கு ஒரு லேடிஸ் வாலெட் லான்ச் பண்ணிருக்க மக்களே. இன்னைக்கு தான் 3வது நாள், இன்னியோட இந்த ஆஃபர் முடிய போகுது. நிறைய பேரு இந்த வாலெட்டை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்க. வாங்கின எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். லேடிஸ் வாலெட்னு கிடையாது, நீங்க எந்த வாலெட் வாங்கினாலும் இந்த மாதிரி அழகா உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பேரை வந்துட்டு என்கரேஜ் பண்ணி கொடுத்துருவோம் மக்களே. அதுவும் ஃப்ரீயா. நீங்க லெதர் வாலெட் வாங்கும் போது ஃப்ரீயாவே இந்த பேரை போட்டு கொடுத்துருவேன். இது நம்ம எம்வி ஃபேமிலிக்காக ஸ்பெஷலா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 100 ரூபா வாங்கிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு ஃபுல்லி ஃப்ரீ தான். உங்களுக்கு போட்டோ போட்ட வாலெட் லெதர்ல எந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சது பிளாஷ்பேக் மக்களே. இப்ப அப்படியே ரியல் டைம்ல 2024ல காமிக்கிறாங்க. 2 குட்டி பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேருமே வேகமா ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட விளையாடிட்டு இருக்கும் போது, டேய் பொறுமையா வந்தா என்ன, ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க, கீழே விழுந்து அடிபட்டா என்ன ஆவறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஒரு பையன் வரான். அந்த பையனை பார்த்தோன்னே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போக, இவன் நம்ம ஹீரோயினுடைய அண்ணனா தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நம்ம தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். வந்தவங்க கிட்ட போயிட்டு ஜாலியா இந்த பசங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது, நீங்க போயிட்டு முதல்ல குளிச்சுட்டு வந்து அங்கிள் கிட்ட பேசுங்க, கிளம்புங்க அப்படின்னு ஹீரோயினுடைய பசங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் கல்லாக்குள்ள இருந்து கொஞ்சம் காசை கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு, உனக்கு இதே வேலையா போச்சு, வேலை வெட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் போறதே கிடையாது, ஏதோ தம்பி ஆச்சேன்னு கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுக்குறேன், இதுக்கப்புறமாச்சு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லும் போது, ஏமா நான் வந்துட்டு காசு வாங்கலாம் உங்ககிட்ட வரவே இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னும் போது, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஊர்ல நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருக்காங்களாம். வேலைக்காரி விடாம டெய்லி கால் பண்ணிட்டே இருக்காங்க, வந்து பாருங்க வந்து பாருங்க, உங்க அம்மா சாவுடைய விளிம்புல இருக்காங்க, சாவத்துக்கு முன்னாடியாச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் பைத்தியம் முச்ச வெட்டிக்கிளி, நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போது அந்த கிழவி என்ன விஷயம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டியா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நம்ம சின்ன பசங்க அப்படின்னு கூட பார்க்காம வெளியே போயிட்டு எங்க தங்குவோம், எங்க சாப்பிடுவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காம வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாலே அவ வீட்டுக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அக்கா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம அம்மாவை வந்துட்டு அப்படியே சாவிடக்கூடாது, நம்ம கடைசியா வச்சு போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்றான். இவங்க எல்லாரும் அன்னைக்கு நைட்டு கிளம்பி பஸ்ல போறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுடைய ஊரு, அந்த வீடு எல்லாமே காட்டுக்கு நடுவுல தன்னந்தனியா இருக்கும் மக்களே. அந்த ஊருக்கு நினைச்சோனே டக்குன்னு கிளம்பி போயிட முடியாது, எப்பயாச்சும் ஒரு பஸ் வரும், அப்படி இல்ல அப்படின்னா ஏதாவது பிரைவேட் வண்டி அந்த பக்கம் வந்தா அதை புடிச்சு போற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க எல்லாரும் அன்னைக்கு நைட்டு பஸ்ஸை புடிச்சு போயிட்டே இருக்கும் போது இந்த தம்பிக்காரனுக்கு ஏதோ மெசேஜ் வருது. என்ன அப்படின்னா, இந்த பயவுள்ள யார்ட்டையோ கடனை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் போல, ஒழுங்கா இன்னும் 4 நாள்ல காசு கொடுக்கல அப்படின்னா போலீஸை கூட்டின்னு வருவேன், அப்புறம் மேல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க. இவன் வந்துட்டு லைட்டா பயந்துட்டே வரான், இன்னும் 4 நாள்ல நான் எப்படா காசு ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியே மறுநாள் காலையில வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பெரிய மாளிகை வீடு மாதிரி பயங்கர பண
பணக்கார வீடு போல மக்களே. இந்த குட்டி பையன் அக்காவுடைய போனை வாங்கி அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்பா பாட்டி வந்துட்டு பயங்கர பணக்கார பாட்டி போல அப்படின்னு. உடனே இந்த குட்டி பொண்ணு தம்பியுடைய போனை புடுங்கிட்டு வா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இந்த டைம்ல கரெக்டா வேலைக்காரமா வராங்க. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உள்ளுக்குள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவங்களும் வீட்டை சுத்தி பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போகும்போது அங்க ஒரு பெரிய போட்டோ, ஒரு யங்கான லேடியோடைய போட்டோ பார்க்கவே வசீகரமா அப்படியே அழகா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் சீன்ல குகைக்குள்ள ஒரு லேடியை காமிச்சாங்க பாத்தீங்களா, குழந்தைய கூட பலி கொடுத்தாங்களே அவங்கள மாதிரி இருக்கு. ஆனா அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரியா தெரியல. கையில மாஸ்கோட இருக்கு அந்த போட்டோ. ஏமா பாட்டிய பாரு, பாட்டி வந்துட்டு அந்த காலத்திலேயே பாண்டிச்சேரி பால்கோவா மாதிரி பல இருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போது டேய் கொஞ்சம் வாய மூடு, இது பழைய போட்டோ. இப்போ பாட்டிய பார்க்க நல்லா வயசாகி போயிட்டு அப்படியே கிளடு கட்டையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையனுடைய அக்கா கலாய்கிறாங்க. அதுக்கப்புறம் நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உள்ள இருந்து மணி கட்டின மாதிரி ஏதோ மணியை ஆட்டின மாதிரி சவுண்டு கேக்குது. அம்மாக்கு ஏதோ தேவை போல, நான் போயிட்டு என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த பழங்காலத்து கிராமபோன் இருக்கும் பாத்தீங்களா, அதுல குறிப்பிட்ட ஒரு மியூசிக் ஆன் பண்ணி விட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. அம்மா வந்துட்டு அடிக்கடிக்க வியர்டா பிஹேவ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் ஏதாவது தேவை அப்படின்னா கையில கட்டின இந்த மணி ஆட்டுவாங்க. அந்த டைம்ல வந்து நான் என்னாச்சு ஏதாச்சு சாப்பாடு வேணுமா பாத்ரூம் போயிட்டாங்களா அப்படின்லாம் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாம இவங்க வியர்டா பிஹேவ் பண்ணும்போது இந்த பாட்டை போட்டாதான் அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வேலைக்காரமா பசங்க கிட்ட சொல்ல இவங்க அப்படியே பாட்டி கிட்ட போயிட்டு முதல்ல இந்த பையன் தான் போயிட்டு அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அம்மா எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, நீங்க வந்துட்டு ஒழுங்கா சாப்பிடுறீங்களா, உடம்ப பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது அவங்க அமைதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க படுத்த படுக்கையா இருக்கும் போது கூட கண்ணை மூடாம அப்படியே கண்ணை திறந்துட்டு வியர்டா படுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் பேசுறான், பேசும்போது லைட்டா கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறம் குட்டி பசங்களா ஓடி வந்து பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னும் போது அந்த குட்டி பையன் வரான், கையை பிடிச்சி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக அந்த குட்டி பொண்ணு வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது டக்குன்னு கையை பிடிச்சிட்டாங்க. இந்த குட்டி பொண்ணு லபோ திவோன்னு கத்த ஆரம்பிக்கிறா, என்ன உடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுடைய கைய பாட்டியோடைய கையில இருந்து வெளியெடுக்கிறாங்க. வேலைக்காரமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் கழிச்சு சொல்ல போனா பேத்தியும் பேரனையும் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க பாக்குறாங்க இல்லையா, சோ அந்த ஒரு அன்புல கைய பிடிச்சிட்டாங்க, மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல, நீங்க வாங்க மத்த விஷயம்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வெளியே வராங்க. வெளியே வரும்போது இந்த குட்டி பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு டவுட், பாட்டிக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 70-75 அப்படின்றாங்க. ஏமா 70-75 வயசு அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உங்களை விட பயங்கர எங்கா இருக்காங்க, முடி கூட நரைக்காம அப்படி இருக்கு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இந்த தம்பிக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, குட்டி பசங்களா அங்க பாருங்க, அந்த ரூம் தான் உங்க அம்மாவுடைய ரூம், அங்க போயிட்டு விளையாடிட்டே இருங்க, அங்க இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க அப்படின்னும் போது இவங்க ஓடி போயிட்டாங்க. இப்போ இந்த பசங்க போனதுக்கு அப்புறமா அக்கா உங்க பசங்களுக்கு வந்த டவுட் எனக்கும் இருக்கு, அம்மா எப்படி இவ்வளவு வயசாயும் எங்கா இருக்காங்க, பயங்கர எங்கா இருக்காங்க, சொல்ல போனா உன்னை விட வயசு கம்மியா தெரியுறாங்க, இதுல என்னமோ மர்மம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருப்பா தம்பி, நீ மர்மத்தை கண்டுபிடிப்பியோ இல்ல மாயாவதியை கண்டுபிடிப்பியோ, நான் வந்துட்டு அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நீ கெஞ்சதுனால வந்தேன், நான் ஒரு நாள் 2 நாள் ஸ்டே பண்ணுவேன், மறுபடியும் அந்த பஸ் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என் பிள்ளைங்களை கூப்பிட்டு நான் பாட்னு கிளம்பி போயிடுவேன், என்ன தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்னு உள்ள போயிட்டாங்க. அடுத்து அந்த குட்டி பையனும் பொண்ணும் உள்ளுக்குள்ள போயிட்டு விளையாடிட்டே இருக்கும் போது சாஞ்சிட்டு ஆடுவாங்க பாத்தீங்களா, இந்த சேருடைய பேரு என்னன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே, எனக்கு வரவே மாட்டேங்குது. இந்த குட்டி பையன் போயிட்டு அந்த சேர்ல ஆடிட்டு அம்மா இந்த சேர் உங்க சேரா, சின்ன வயசுல இதில் தான் விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இது பாட்டியுடைய சேரு, இது எப்படி இங்க வந்துச்சுனே தெரியல அப்படின்றாங்க. அடுத்து அந்த தம்பிக்காரனை காமிக்கிறாங்க. இந்த பையன் வேற ஏதோ ரூம்குள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது ஒரு கீ இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்க கபோர்ட்லாம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியுடைய டாக்குமெண்ட் இருக்கு, அதை பாக்குறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு கிடைக்குது, அதை தூக்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சு ஆட்டையை போட்டுக்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு மாஸ்க் இருக்கு. ஸ்டார்டிங் சீன்ல மாஸ்கோட ஒரு லேடியை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த லேடி போட்டிருந்த மாதிரியே இங்க ஒரு மாஸ்க் இருக்கு. இதை தூக்கி இந்த பையன் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படின்லாம் காமிக்கல. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நம்ம தம்பிக்காரன் கேக்குறான், அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றீங்க, எவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது மாசக்கணக்கா அப்படின்றாங்க. ஏமா அம்மாக்கு மாசக்கணக்கா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க, ஏன் முன்னாடியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இவ்வளவு லேட்டா சொல்லிருக்கீங்க, அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா இந்த அளவுக்கு
போயிருக்காது போலயே அப்படின்னும் போது இல்ல நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், பசங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அம்மா தான் கேட்காம எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, பசங்களுக்கு மட்டும் கால் பண்ணி கூப்பிடாத, அவங்க இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, இந்த வீட்டுக்கு வரவே வேணான்னு சொன்னாங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு காண்டாயிடுச்சு. இந்த கிழவிக்கு திமிர பாத்தியா, சாவர காலத்துல கூட பசங்களை இவ்வளவு வெறுக்கிறா அப்படின்னும் போது எக்கா நீ மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிக்காத, நமக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சு ஜஸ்ட் நம்ம அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னும் போது சரி ஓகே, ரொம்ப மாசமாவே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றீங்களே, அம்மாக்கு உடம்புல அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானும் இந்த மாதிரி தான் என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா டாக்டரையும் கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலா இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாமே வியர்டா நடக்கும், ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி உங்க அம்மா நடந்துப்பாங்க. சோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பக்கத்து ஊர்ல ஒரு பயங்கரமான சாமியார் இருக்காரு, அவரை கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது அவரு செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா அம்மாவுடைய உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சூனியம் இருக்கு, ஏதோ ஒரு சூனியத்தால அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு மந்திரம் பண்ணாதான் எல்லாமே குணமாகும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீங்க இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்களும் சுய நினைவே இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் வேலைக்காரமா சொல்லும் போது ஹீரோயினுக்கு சரியான காண்டு. இங்க பாருங்க, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நல்ல டாக்டரா பார்த்து கூட்டிட்டு வந்து செக் பண்ணா எல்லாமே சரியாயிடும், பைத்தியக்காரத்தனமா பேய் பூதம் சூனியம் சாமியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது லூசுத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. நேரா அவங்க ரூமுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மாவுடைய ரூமுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னதான் வெளியே வெறுக்கிற மாதிரி நடிச்சாலும் அம்மா அப்படின்ற பாசம் இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அம்மாக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில அந்த குட்டி பொண்ணும் பையனும் சேர்ந்துட்டு என்னுடைய பொம்மையை காணோம், அந்த ஆம்புலன்ஸ் பொம்மையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடிட்டு வெளியே வரும்போது அங்க அந்த வேலைக்காரமா வராங்க. அவங்க கிட்ட எங்க பொம்மையை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லையே நான் பாக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே வாங்க தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்துட்டு தேடிட்டே இருக்கும் போது இந்த குட்டி பொண்ணு ஒரு பக்கமா போறா. அந்த டைம்ல அந்த பாட்டியுடைய ரூம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இருந்து இந்த பொம்மையுடைய சவுண்ட் கேக்குது. அது ஆம்புலன்ஸ் பொம்மை இல்லையா, அந்த ஆம்புலன்ஸ் ஓடுனா எப்படி சவுண்ட் கேக்குமோ அதே போல சவுண்ட் கேட்க இந்த குட்டி பொண்ணு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு பாக்குறா. லைட்டா பயமா தான் இருக்கு, இருந்தாலும் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது பெட்டுக்கு அடியில அந்த பொம்மை இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இந்த பொண்ணு கீழே குனிஞ்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போகும்போது அந்த பொம்மை நகர்ந்துட்டே போகுது. இவளும் நேரா பெட்டுக்கு அடியில போயிட்டு அந்த பொம்மை எடுத்துட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கட்டிலே டமால் டிமால் டமால் டிமால் அப்படின்னு சொல்லிட்டு ஆட பயந்துட்டு இந்த பொண்ணு வெளியே வரா. அந்த டைம்ல இந்த பாட்டி அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிட்டு வெளியே வந்து இந்த குட்டி பொண்ணுக்கு மேலேயே ஒழுக இந்த குட்டி பொண்ணு பேனு கத்துறா. அந்த டைம்ல எல்லாரும் ஓடி வராங்க. எல்லாரும் ஓடி வந்து பாட்டியை தூக்கி மேல படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் இந்த குட்டி பையனையும் பொண்ணையும் வெளியே கூட்டிட்டு போறாங்க. அதே டைம்ல வேலைக்காரியும் ஓடி வந்து அம்மாக்கு பிடிச்ச அம்மாவை அமைதிப்படுத்துற அந்த பாட்டை போட்டு விட கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகிறாங்க. அப்போ திடீர்னு இந்த பாட்டி லிட்டர் கணக்குல இந்த பையனுக்கு மேலேயே வாந்தி எடுக்க அந்த வேலைக்காரமா பேனு கத்திட்டு நான் போயிட்டு அந்த சாமியாரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து அந்த சாமியார் வந்துட்டாரு. வந்தவரு ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அம்மா வந்துட்டு வியடா உடம்பு போட்டு முறுக்கிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சூனியத்தை உடம்புக்குள்ள இருந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்த அரைக்க சொல்றாரு. இவங்களும் அரைக்கிறாங்க. இவரு அதுக்கப்புறமா வாழைக்காய் மாதிரி எதையோ எடுத்து அதை நெருப்புல காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நீ அரைச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்றாரு. கடைசியா தம்பிக்காரன் கையில அந்த வாழைக்காவை கொடுத்துட்டு கையில ஒரு கம்பி மாதிரி இருக்கு அதையும் கொடுத்துட்டு நான் இப்போ உங்க அம்மா கிட்ட போயிட்டு மந்திரம் பண்ண போறேன், நான் அங்க சொல்லும் போது கரெக்டா ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போது இந்த வாழைக்கால நீ அந்த கம்பியை வச்சு குத்து, அந்த கத்தியை வச்சு குத்து அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு மந்திரம் பண்றாரு. அப்ப இந்த இடமே ஒரு மாதிரி அமானுஷ்யமா மாறுது. இப்போ நீ அந்த கத்தியை வச்சு குத்து அப்படின்னும் போது அந்த தம்பிக்காரன் குத்துறான். அந்த டைம்ல ஒரு நெத்தில இருந்து என்னமோ கம்பி மாதிரி ஒரு சின்ன குண்டூசி மாதிரி வெளியெடுக்கிறாரு. நீ மறுபடியும் குத்து, நான் சொல்ற வரைக்கும் நிப்பாட்டாம குத்திட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூஞ்சி முழுக்க இருந்து அந்த கம்பிய அந்த குண்டூசிய கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு ஒண்ணா வெளியெடுத்து ஒரு டப்பாக்குள்ள போடுறாரு. இந்த சூனியம் வந்துட்டு குண்டூசி மூலமா தான் மூஞ்சி முழுக்க குத்தப்பட்டிருக்கு போல மக்களே. இவரு அந்த ஒண்ணு ஒண்ணா எடுத்து முடிச்சவனே இவங்களுக்கு என்னமோ நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுறாங்க. பியூட்டியா இருந்தவங்க ஒரே செகண்ட்ல பொச்சு வச்ச டெட் பாடி மாதிரி ஆயிடுறாங்க. இத பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. நம்ம ஹீரோயின் அம்மாவை இந்த நிலைமையில பார்த்துட்டு கத்தி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் பயந்து போயிருப்பாங்க. அந்த
பசங்க கூட போயிட்டு உட்கார்ந்துட்டு அமைதியா யோசிச்சுட்டு அப்படியே அழுதுட்டே இருக்கும்போது இந்த சாமியாரு தம்பிக்காரனை கூப்பிட்டு அந்த குண்டூசி எல்லாத்தையும் கையில கொடுத்து இத பத்திரமா வச்சுக்கோ, உங்க அம்மாவை அடக்கம் பண்ணும்போது இதையும் கூட சேர்த்து அடக்கம் பண்ணும், தொலைச்சிடாத அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நேச்சுரலா மத்தவங்கள அடக்கம் பண்ற மாதிரி உங்க அம்மாவை அடக்கம் பண்ண முடியாது, அதுக்காக நம்ம நெக்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த டியூஸ்டேக்கு இன்னும் 7 நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏழாகுறமா ஏதாவது பண்ணி அடக்கம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பெரிய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியதா வரும். தயவு செஞ்சு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த தினமும் அம்மாவை குளிப்பாட்டணும், அதுக்கப்புறம் சில சடங்குலாம் பண்ணும் அப்படின்னும் போது இதையெல்லாம் ஏன் பண்ணும், முதல்ல அம்மாவை புதைச்சிட்டு நாங்க பாட்டுன்னு கிளம்புறோம், எங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னும் போது நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்க அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையாது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ தம்பிக்காரன் போயிட்டு அக்காக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவரு சொன்ன மாதிரியே பண்ணலாம், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஏற்கனவே வந்துட்டு அம்மா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. வேலைக்காரியும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு அம்மாவுடைய டெட் பாடியை வெளியே கொண்டு போயிட்டு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்றாங்க. உடம்புல துணியை போத்தி அப்படியே குளிக்கலாம் வைக்கிறாங்க. அப்படி குளிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் போது நீ இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை பேசின மாதிரி சவுண்ட் கேட்டு பொத்துன்னு டெட் பாடியை கீழே போட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அது இல்யூஷனா இல்ல அப்படின்னா உண்மையிலேயே அம்மா தான் ஆன்மாவா வந்து இல்ல பேயா வந்து இந்த வீட்டை விட்டு போ சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பயந்து போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இந்த குட்டி பசங்க தனியா அவங்க ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து நம்ம கூட படுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டெட் பாடியை நடு வீட்டுல போட்டு அங்க போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களே. எகா எகா எனக்கு வேற பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் சொல்லும் போது ஒண்ணுமே ஆகாது, படுத்து தூங்கு, அம்மா தான் அங்க இருக்காங்க இல்லையா, பேயெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறா. இந்த பக்கம் ஹால்ல டெட் பாடியை போட்டு ஒரு துணியை போட்டு மூடி விட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அங்க முட்டி போட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வீட்டு வேலைக்காரி பின்னாடி வந்து உட்கார்ந்துட்டு அவங்களும் மந்திரம் சொல்ல, அப்போ திடீர்னு பார்த்தா முன்னாடி பக்கமா இருந்து அந்த வேலைக்காரி வந்துகிட்டு இருக்காங்க. நேரா கிச்சன் பக்கமா போறாங்க. அப்படின்னா நமக்கு பின்னாடி யாரு உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க யாரையும் காணோம். அந்த டைம்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான வாய்ஸ் கேட்க என்னன்னு பார்த்தா அம்மா கிட்ட இருந்து சவுண்ட் கேட்டிருக்கும். அம்மா தான் பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ திடீர்னு இவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்து முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு இவங்க பயந்தே போயிட்டாங்க. இவங்களுக்கு இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரியல. இவங்களுக்கு பேய் பூத்து மேலாம் நம்பிக்கையே கிடையாது. ஆனா பேய் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. பயந்து நடுங்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த குட்டி பசங்களை காமிக்கிறாங்க. அவங்க படுத்துட்டே இருக்கும் போது இந்த குட்டி பொண்ணுக்கு மட்டும் ஏதோ சவுண்ட் கேக்குது. அந்த பாட்டியோடைய கையில மணி மணி கட்டி வச்சிருப்பாங்க, அந்த சவுண்ட் கேக்குது. இந்த குட்டி பொண்ணு பாக்குறா. அதே டைம்ல இந்த ரூமுக்கு வெளியே கதவுக்கு வெளியே யாரோ நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த குட்டி பொண்ணு பொறுமையா வெளியே போயிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்க யாரையுமே காணோம். இங்க யாரோ வந்த மாதிரி பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கதவை சாத்துற டைம்ல அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்படியே இந்த குட்டி பொண்ணு கதவை லாக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு படுக்க அந்த சேரு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த குட்டி பொண்ணு கண்ண முடிக்கிறா. கண்ண முடிச்சு பார்க்கும்போது காத்துல ஆடுதா இல்ல பாட்டி தான் உட்கார்ந்து ஆடிட்டு இருக்காங்களான்னு புரியாம இந்த பொண்ணு டக்குன்னு பயந்துட்டு அப்படியே பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு படுக்க பெட்ஷீட்குள்ளயும் பாட்டி வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி போயிட்டு அம்மா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த அம்மா மத்தவங்க எல்லாம் ஓடி வராங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாட்டி வந்து பெட்ஷீட்குள்ள படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, கனவா இருக்கும், அமைதியா படு, நான் வேணா உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில இது 2வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த குட்டி பையன் அக்காக்கே தெரியாம அக்காவுடைய போனை புடுங்கிட்டு லைவ் பண்றேன் அப்படின்ற பேர்ல இந்த வீட்டை சுத்தி காமிச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு ஓடி கடைசியா ஒரு ரூமுக்கு போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. மக்களே அக்கா கறி ஹனி ஹனி அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வர இந்த பையன் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அங்க ஒரு கபோர்ட் இருக்கும். அந்த கபோர்டுக்குள்ள லாக் பண்ணிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது அப்போ டக்குன்னு இந்த மாதிரி ஒரு உருவம் அந்த பாட்டியோடைய இறந்து போன உருவம் வந்து பயமுறுத்த இந்த பையன் அழுதுகிட்டே வெளியே ஓடி வரான். ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அங்க அக்கா வந்துட்டாங்க. நான் பாட்டிய பார்த்தேன், அங்க யாரோ இருக்கிறாங்க, நீ போயிட்டு பாரு பாரு அப்படின்னும் போது விளையாடாத சும்மா விளையாடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அங்க யாரையும் காணோம். டே இங்க பாட்டியும் இல்ல போட்டியும் இல்ல, என் போனை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு அவங்க வெளியே போறாங்க. இந்த பையன் பயந்துக்கிட்டே இல்லையே நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்க அங்க வந்துட்டு கீழே பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் இருக்கு. நம்ம ஹீரோயினுடைய தம்பி அந்த மாஸ்கை எடுத்து பார்த்துட்டு இது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு போயிட்டான் போல. அந்த மாஸ்கை இந்த பையன் பார்த்துட்டே
இருக்கான். இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினுடைய தம்பியை காமிக்கிறாங்க. இந்த பையனுக்கு ஏதோ மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அந்த கடன்காரங்க தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. நீ இவ்வளவு பணம் கட்டணும், நீ இவ்வளவு பணம் கட்டல அப்படின்னா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லீகலா மெசேஜ் பண்ணிருக்காங்க. இத பார்த்துட்டு இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. அதாவது எல்லாரும் ஒன்னா கூடி ஜூமா பை பை பாபிஷா, ஜூமா பை பை பாபிஷா அப்படின்னு சொன்னா ஒரு மந்திரம் சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சவுண்ட் கேட்க, இந்த சவுண்ட் எங்க இருந்து வருது, யார் இந்த சவுண்ட குடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த டெட் பாடிக்கு பக்கத்துல நிறைய பேரு முக்காடு போட்டுக்கிட்டு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க. ஒரு செகண்ட் இந்த பயவுல பயந்தே போயிட்டான். பயந்துட்டு லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது டெட் பாடி மட்டும்தான் அங்க இருக்கு, மத்த யாரையும் காணோம். ஒருவேளை இல்யூஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில இது 3வது நாள். அக்காவும் தம்பியும் நம்ம ஹீரோயினும் தம்பியும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்துட்டு சொத்து மேட்டரை பத்தி பேசலாமா, யாருக்கு எவ்வளவு பங்கு, அம்மாக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாமான்னு கேட்கும்போது, டேய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. அம்மா இறந்து போயிட்டு டெட் பாடிய இன்னும் அடக்கம் கூட பண்ணாம நடு வீட்டுல வச்சு காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த டைம்ல உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு வேணா பணம் தேவைப்படாம இருக்கலாம், எனக்கு நிறைய தேவை இருக்கு. நம்ம போயிட்டு ஒரு நல்ல வக்கீலா பார்த்து அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா உனக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோன்னு பங்கு போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அசிங்கசியமா திட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த குட்டி பையன் அந்த மாஸ்க வந்துட்டு ஒரு ஓரமா ஒலிக்க வச்சிருக்கான். அதை கொண்டு வந்து ஃபேஸ்ல போட்டு பார்க்கும்போது கண்ணாடியில இவனுக்கு பதிலா இவனுடைய உருவம் தெரியறதுக்கு பதிலா அந்த பாட்டியுடைய உருவம் தெரியுது. இதே டைம்ல அந்த குட்டி பொண்ணு உள்ளுக்குள்ள வந்துகிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ள வந்தா இந்த பையன் அந்த சேர்ல உட்காந்து ஆடிட்டு இருக்கான். டேய் தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த பையன் மாஸ்க் போட்டுட்டு பேனு பயம்புறுத்த, லூசு பையலே ஏன்டா இந்த மாதிரி பண்ற, இந்த மாதிரி பாட்டியுடைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நீ வச்சிருக்க கூடாது, யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா 7 நாளைக்கு ஆன்மா வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்கா கொண்டு போயிட்டு பாட்டியோடைய அந்த மாஸ்க ஒரு ஓரமா வச்சுட்டு வந்துரு அப்படின்னும் போது இந்த பையன் கொண்டு போயிட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு எதையோ பாக்குறான். என்ன பாக்குறான் அப்படின்னா காமிக்கல. அப்படியே அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. இந்த பையன் தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல அக்கா காரிய காணும். அதே டைம்ல இந்த சேர் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்டு இந்த பையன் கண்ண முழிக்க அக்கா காரி அங்க உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கா. அடியே நீ ஆட்டின வரைக்கும் போதும், முதல்ல வெளியே வா, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, பயங்கர டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னும் போது அவ கேட்காம ஆடிக்கிட்டே இருக்க இந்த பையன் போத்திக்கிட்டு தூங்குறான். அப்போ அந்த அக்கா காரி கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்க இந்த பையன் பயந்துட்டு அந்த பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அக்கா வியடா நிக்கிறா. மக்களே இந்த சீனை பார்க்கும்போது லைட்டா நானே பயந்து போயிட்டேன். இத பார்த்து இந்த பையன் அலறி அடிச்சுட்டு அம்மா என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓட எல்லாரும் வராங்க. அம்மா வந்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அக்கா வந்துட்டு வியடா நிக்கிறா. ஒரு மாதிரி பேய் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு என்ன பயம்புத்துறா அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் இருக்காது, நான் போயிட்டு பாக்குறேன் வா போலான்னு கூப்பிட்டா அந்த பையன் உள்ளுக்குள்ள வரவே பயப்படுறான். கட்டாயப்படுத்தி உள்ளுக்குள்ள கூண்டு போயிட்டு பார்க்கும்போது குட்டி பொண்ணு தூங்குறா. டே என்ன மறுபடியும் விளையாடிட்டு இருக்கியா, அங்க பாரு உங்க அக்கா வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா, அவளை தொல்லை பண்ணி எழுப்பாத, வா தூங்கலாம், நானும் கூடவே இருக்கேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த குட்டி பையன் அம்மா கிட்ட, அம்மா பாட்டி ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்டா அந்த மாதிரி கேள்வி கேட்கற அப்படின்னும் போது பாட்டி யூஸ் பண்ண ஒரு மாஸ்க நான் போட்டு பார்க்கும்போது என்னுடைய ஃபேஸுக்கு பதிலா பாட்டியுடைய ஃபேஸ நான் பார்த்தேன், அதான் பாட்டி திரும்ப வருவாங்களான்னு கேக்குறேன் அப்படின்னும் போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ சும்மா யோசிச்சு பார்த்திருப்ப, அப்படி இல்ல அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன்ல பாட்டியுடைய போட்டோவை பார்த்திருப்ப, அமைதியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு லைட்டா பயமா இருக்கு. அது என்ன மாஸ்க், இறந்து போன அம்மா எப்படி ஃபேஸ்ல தெரியுவாங்க, இல்ல கண்ணாடியை பார்க்கும் போது தெரியுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த வேலைக்காரமாவும் சேர்ந்துட்டு எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. அப்போ பசங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது மாமா கூட பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இன்னும் 2-3 நாளையே ஊருக்கு கிளம்ப போறாங்க இல்லையா, அதனால டிக்கெட் புக் பண்ண போறாங்களா, நான் வெளியே போறேன் பசங்களையும் கூட்டு போவான்னு கேட்கும் போது பசங்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் நீ மட்டும் கிளம்பு அப்படின்னு சொல்ல, இவங்களால தனியா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை நம்பி அந்த பசங்களை விட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் வேலைக்காரி 2 பேருமே கிளம்பி டிக்கெட் புக் பண்ண போறாங்க. ஆனா இந்த எடுவட்ட எருமை காட்டுப்பூச்சி தம்பிக்காரன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்களை தனியா விட்டு இந்த பசங்களை தனியா விட்டு ஏதோ ஒரு குஜிலி கூட குஜாலமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கா. மக்களே இந்த பக்கம் குட்டி பசங்க 2 பேரும் கண்ண முடிக்கிறாங்க. கண்ண முடிச்சு பார்த்தா வீட்டுல யாரையும் காணும், எங்க அம்மா மாமா அந்த வேலைக்காரமா யாரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போகும்போது குட்டி பொண்ணுக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு முதல்ல பாத்ரூமுக்கு போறா. இந்த பையன் வெளியே நின்னுட்டு அக்கா வெளியே வா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜென்ட் அப்படின்னும் போது டே ஒழுங்கா கக்கா கூட போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறக்க, அப்போ இந்த பொண்ணுக்கு பின்னாடி அந்த பாட்டி வந்து நிக்கிறாங்க. இந்த பசங்க அப்படியே பயந்து நடுங்குறாங்க. பயந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடும் போது அப்போ அம்மாவும் அந்த வேலைக்காரியும் வராங்க. அம்மா நாங்க
பாட்டியை பார்த்தோம் அப்படின்னும் போது பாட்டியை பாத்தீங்க, மாமா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த நாசமா போனவன் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஹால்ல டெட் பாடி கிடக்குது. ஆனா தம்பிக்காரனை மட்டும் ஆளை காணும். அப்படியே மறுநாள் காலையில காமிக்கிறாங்க, இவன் ஏதோ ஒரு சுடுகாட்டுல அம்மன குட்டையா விழுந்து கிடக்குறான். ஐயோ நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பயபுல எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்புறான். இது 5வது நாள். வீட்டுக்கு போனோன்னு ஹீரோயின் கழுவி ஊத்துறாங்க, பச்சை பச்சையா திட்டுறாங்க. நீ எப்படி போன? என்னுடைய பசங்களை தனியா விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டும் போது, என்ன மன்னிச்சுக்கோ, நான் தெரியாம போயிட்டேன் அப்படின்னும் போது, ஓ குடிச்சிட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட. இவன் நேரா அந்த குட்டி பசங்க கிட்ட போயிட்டு, மன்னிச்சுக்கோங்க பசங்களா, மாமா இதுக்கப்புறமா உங்களை தனியா விட்டு போகவே மாட்டேன், உங்க கூடவே இருப்பேன், என்ன ஆனாலும் உங்களை பாதுகாப்பா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்றான். அப்போ இந்த பசங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட்டு நீங்க என்ன தனியா விட்டு போயிட்டீங்க, நாங்க வந்துட்டு பாட்டியை பார்த்தோம் அப்படின்னும் போது இவன் ஒரு மாதிரி பாக்குறான். அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கும் போது பக்கத்துல படுத்துட்டு இருந்த குட்டி பொண்ணை காணும். அதே டைம்ல மறுபடியும் ஜூமா பாய் பாய் பாபி சா, ஜூமா பாய் பாய் பாபி சான்னு சவுண்ட் கேட்க இவங்க வெளியே போறாங்க. வெளியே போனா அந்த டெட் பாடியை சுத்தி நிறைய பேர் முக்காடு போட்டு உட்கார்ந்து மந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் இந்த குட்டி பொண்ணும் மாஸ்க் போட்டுட்டு உட்கார்ந்து அவளும் மந்திரம் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கூப்பிடலான்னு போகும்போது அந்த மாஸ்க் போட்ட முகமுடி போட்ட எல்லாரும் ஹீரோயினை சுத்தி வந்து, நீ உன்னுடைய பிராமிஸ பிரேக் பண்ணிட்ட, நீ பிரேக் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சுத்தி வராங்க. திடீர்னு பார்த்தா அவங்க எல்லாரும் காணாம போறாங்க. அந்த குட்டி பொண்ணு மட்டும் மாஸ்க் போட்டுட்டு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அங்கேயே இருக்கா. அப்புறம் அந்த குட்டி பொண்ணை அங்கிருந்து தூக்கிட்டு போறாங்க. மறுநாள் காலையில முதல் வேலையா அந்த மாஸ்க கொண்டு போயிட்டு எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதே டைம்ல தம்பிக்காரன் வரான், அக்கா உனக்கு என்ன பைத்தியமா, அதுக்குள்ள அம்மாவுடைய பாடியை அடக்கம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா இதுக்கப்புறமும் என்னால இங்க ஸ்டே பண்ண முடியாது, டெட் பாடி அடக்கம் பண்ணிட்டு நான் என் பசங்களை கூப்பிட்டு கிளம்ப போறேன் அப்படின்னும் போது, ஆனா சாமியார் சொன்ன நாள் நாளைக்கு தான் வரப்போகுது, ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னும் போது, முடியவே முடியாது, நான் அடக்கம் பண்ணிட்டு நைட்டோட நைட்டா கிளம்ப போறேன் அப்படின்றாங்க. இப்போ வேலைக்காரமா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு வாங்க அப்படின்னும் போது அம்மாவை பக்கத்திலேயே பள்ளம் தோண்டி உள்ளுக்குள்ள போட்டு அப்படியே அடக்கம் பண்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, கண் கலங்கிட்டு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் ஆகுது. மழை பெய்யும் போது இவங்க வீட்டுக்குள்ள போலான்னு பார்க்கும்போது அப்படியே ஒரு ஈசல் மாதிரி ஏதோ பூச்சா சுத்திக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி உள்ள போனா அங்க அம்மாவுடைய டெட் பாடி எங்க படுக்க வைப்பாங்களோ அதே நடு ஹால்ல இருக்கு. இத பார்த்து எல்லாரும் பயந்துட்டு வெளியே ஓடுறாங்க. வெளியே போனா அங்கேயும் அம்மா நிக்கிறாங்க. அங்க இங்கன்னு சுத்தி மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஓரமா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தம்பிக்காரனும் ஒரு ஓரமா படுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு இவன் டெட் பாடிக்கு பக்கத்திலேயே படுத்து கிடக்குறான். இவன் திடீர்னு கண்ண முடிச்சு அந்த டெட் பாடியை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுனா அந்த பேய் இவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. இவனை எங்கேயுமே போக விடாம சுத்தி அடிக்குது. பயமுள்ள பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில இது 7வது நாள். இந்த பையன் ஸ்விமிங் பூல்குள்ள படுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சாமியாரு வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பயவுலையே எழுப்புறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்புனா, ஆமா நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அதுக்கப்புறமா இவங்க புதைச்சாலும் டெட் பாடி வீட்டுக்குள்ள கிடைக்கும். இப்போ அந்த டெட் பாடியை தூக்கிட்டு வேற எங்கேயோ போறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குகை மாதிரி காமிச்சாங்க. அந்த குகைக்குள்ள ஒரு குளத்தை காமிச்சாங்க பாத்தீங்களா, அங்க போறாங்க. அங்க போயிட்டு சில சடங்கெல்லாம் பண்றாங்க. டெட் பாடியை தண்ணிக்குள்ள மிதக்க விடுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஊசி கொடுத்து பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னனே, எங்க அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனும் கொடுக்குறான். இப்போ அந்த டெட் பாடி கூடவே ஊசியை வச்சுட்டு அப்படியே தண்ணிக்குள்ள மிதக்க விடுறாங்க. பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்க தாராளமா கிளம்பி வீட்டுக்கு போலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கிளம்புறாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நாளைக்கு காலைல பேக் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்றாங்க, அடுக்கி வைக்கிறாங்க. அப்போ பார்த்தா பேக்குள்ள அந்த மாஸ்க் இருக்கு. ஆமா இந்த மாஸ்க் இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி போட மனசு இல்லாம நம்ம பையனா சொன்னா இல்லையா, மாஸ்க போட்டுட்டு பார்க்கும்போது அம்மா கண்ணுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோ நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாஸ்க போட்டுட்டு கண்ணாடியை பார்க்கும்போது இவங்களுக்கு அம்மா உருவத்துக்கு பதிலா அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்கே தெரியுது. இப்ப அப்படியே ஹீரோயினுடைய அம்மாவையும் அப்பாவையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பிறக்கத்துக்கு முன்னாடியே அம்மா கையில ஒரு கை குழந்தை இருக்கு. இவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சாப்பிட சாப்பாடு கூட கிடையாது. புருஷன் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சாப்பிட்டாதான் பால் வரும், நான் சாப்பிடாம எப்படி பால் கொடுப்பேன் அப்படின்றாங்க. இப்படி ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது தான் நம்ம எப்பயுமே இளமையா இருக்கணும், அதே டைம்ல கொஞ்சம் நல்ல பணக்கார வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக்கை தேடி போறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாஸ்க் இந்த பிளாக் மேஜிக் பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கையில வச்சிருந்த அந்த கை குழந்தைய பலி கொடுத்து இவங்களுக்கு அந்த சாகாவரமும் அதுக்கப்புறம் இளமையும் நிறைய பணம் காசும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கு கண்ணுக்கு தெரிய வருது. மக்களே இப்போ அம்மா கண்ணுக்கு தெரியறாங்க. என்னுடைய பேர்
பேராசையால என்னுடைய முதல் குழந்தையை இழந்துட்டேன், உங்களையும் இழக்க கூடாது அப்படின்னா வேற வழி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்கள் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டேன். உங்களை வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன். ஏன்னா அந்த சாபத்தால நான் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் பாதிக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது, நீங்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா உங்களை அமுச்சு விட்டேன். அம்மாவை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கண்ணுக்கு தெரியுறாங்க, பயங்கரமா அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம உன் தம்பி அந்த ஊசிய டெட் பாடியோட போடாம கையோட மறைச்சு வச்சிருக்கான், ஒழுங்கா கொண்டு போயிட்டு அதை போட்டு இந்த மாஸ்க் அங்கேயே உடைச்சு போட்டு வந்துருங்க, அப்பதான் இந்த சாபம் முழுமையா தீரும். இல்ல அப்படின்னா உங்களால இந்த வீட்டை விட்டு போகவும் முடியாது, உங்களால நல்லா வாழவும் முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே தம்பி வந்துட்டு ஊசியை தூக்கி போட்டான் அப்படின்னும் போது நீ வேணா மறுபடியும் போயிட்டு கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தம்பிக்காரங்கிட்ட போயிட்டு அந்த ஊசி எங்கடா, அந்த ஊசியை நீ போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சும்மா அடக்கம் பண்ணும்போது போடுற ஊசி தானே, அதை ஏன் போடணும், நான் பார்த்தேன் அது தங்க ஊசி மாதிரி இருக்கு, சோ வந்துட்டு என் கடன் அடைக்க யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் போது, டே உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது, இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை, ஒழுங்கா நீ போயிட்டு அந்த ஊசியை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது, இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய பசங்க அந்தரத்துல அப்படியே சீலிங்ல தொங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அம்மா எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு காப்பாத்த ட்ரை பண்ணா ரெண்டு பேருமே பொத்துன்னு கீழே விழுகுறாங்க. ஒன் பை ஒன்னா எங்கேயோ பறந்து போறாங்க. எப்படியோ ஹீரோயினும் தம்பியும் சேர்ந்துட்டு அந்த குட்டி பொண்ணை மட்டும் புடிச்சிட்டாங்க. அந்த பையனை காப்பாத்த முடியாம அந்த பையன் எங்கேயோ பறந்து போயிட்டான். மக்களே, நம்ம இந்த ஊசிய போடாம விட்டோம் இல்லையா, அதனால்தான் இந்த பிரச்சனை. நம்ம கொண்டு போயிட்டு இந்த ஊசியை போட்டு பையனை திரும்பி கொண்டு வரலாம், இந்த ஊசியை போட்டாதான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணை வேலைக்காரமாவை பாத்துக்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. கிளம்பி அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு இந்த பையன்கிட்ட இருந்து ஊசியை வாங்கி தண்ணிக்குள்ள போட்டு, உனக்கு சொந்தமானதை நான் உனக்கு கொடுத்துட்டேன், தயவு செஞ்சு எனக்கு சொந்தமான பையனை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க என்னமோ அமானுஷமா நடக்குது. ஆனா அந்த பையன் வரவே இல்ல. அப்போ இந்த தம்பிக்காரன் சும்மா இருக்காம அவனுக்கு பதிலா என்ன வேணா எடுத்துக்கோ, தயவு செஞ்சு அந்த குட்டி பையனை விட்டுரு அப்படின்னும் போது, டேய் உனக்கு என்ன பைத்தியமா, ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அக்கா திட்ட. இப்போ திடீர்னு அந்த குட்டி பையன் தண்ணிக்கு மேல மிதக்கிறா. மக்களே, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு போயிட்டு அந்த குட்டி பையனை காப்பாத்தி மேல தூக்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி குட்டி குழந்தைய காப்பாத்தலான்னு பாக்கும்போது, அப்போ திடீர்னு அங்க அந்த சூனியக்காரியும் சூனியக்காரியுடைய அசிஸ்டன்ஸும் அங்க வராங்க. இந்த பையனை சுத்தி நிக்கும் போது அந்த சூனியக்காரி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்துகிட்டு இருக்கா. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு அம்மா சொன்ன ஞாபகம் வருது, அந்த மாஸ்க உடைச்சு போடு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மாஸ்க உடைச்சு போட அந்த சூனியக்கார தலைவியுடைய முகத்துல இருக்க மாஸ்கும் உடையுது. அது உடைஞ்சி கீழே ஒழுகும் போது அப்படியே ரத்தக்காரியா காமிக்கிறாங்க. இத காட்டக்கூட முடியாது மக்களே. இப்போ அங்க இருக்கிற எல்லாரும் தண்ணிக்குள்ள போறாங்க. இப்போ தம்பிக்கார மட்டும் இருக்கான். இந்த பையனை மட்டும் மேல கூப்பிடும் போது இந்த பையனையும் ஏதோ ஒண்ணு புடிச்சு உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போகுது. அக்கா காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணிக்குள்ள போயிட்டான். நம்ம ஹீரோயின் குளத்துக்குள்ள இறங்கி தம்பிக்காரனை தேடி பார்த்தா கிடைக்கவே இல்ல. தம்பிக்காரன் அந்த ஒரு டார்க்கான வேர்ல்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் தம்பியை கண்டுபிடிக்க முடியாம நம்ம ஹீரோயின் தன்னுடைய பையனை மட்டும் காப்பாத்துறாங்க. காப்பாத்திட்டு எப்படியோ ஒரு வழியா தன்னுடைய பையனையும் பொண்ணு அதுக்கப்புறம் வேலைக்காரி இவங்க மட்டும் அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 100வது நாள் அந்த சூனியக்கார தலைவி இருக்கா பாத்தீங்களா, அவ இன்னமும் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு ஏதோ சூனியம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த படம் பங்கமா இருந்துச்சா, நான் பார்த்ததுலயே ஒரு பெஸ்டான ஹாரர் படம் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஹாரர் படம் பிடிக்குது, நிறைய ஹாரர் படம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க மக்களே.